அருமையா அருமை. படம் ரொம்ப மிரட்டி விட்டாங்க. சீரியஸா உண்மையிலே எஸ்கே இதை நடிச்சது ரொம்ப பெருமை பண்ணும். இந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய இருந்துச்சு. உண்மையிலே அவர் ஒரு மாதிரி பெருமைப்பட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு படத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றதே அவர் பெருமை. சுதோகங்களும் ரொம்ப சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காங்க படத்துக்கு. அதெல்லாம் ரொம்ப மிரட்டி விட்டாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வாஸ் நைஸ். நல்லா தான் சார் இருந்துச்சு படம். நல்லா எஸ்கே அண்ணே நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல கம்பேக் தான். தமிழ் தான் ஃபுல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்க. தமிழ் ஃபுல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. அரட்டிட்டேன். ஐயோ, எனக்கு டிக்கெட் புக் பண்ணோடனே ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம தான் பண்ணியிருக்கோம், நம்மளோட படம் ரிலீஸ் ஆகுது பார்க்குறோமேனு ஒரே நர்வஸாக இருந்துச்சு எனக்கு. படம் வேற லெவல். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு சீனும் அப்படியே மேம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நமக்கு வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அது ஸ்க்ரீன் முன்னாடி வந்தோடனே அதை நம்ம கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். ஆனால் சில சமயம் சொதப்பிடுவேன். பட் ஆனால் மேம் கொண்டு வந்துடுவாங்க அதை. ஆக்சுவலாக நாங்கள் தான் அந்த புறநானூறு கேங்கில் நானும் ஒரு மெம்பரு. அதை அந்த கேங் மெம்பராக பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. கிளைமேக்ஸில் வருவேன் பாருங்க. இருக்கு. அது என்ன டைலாக்னா, மேம் இது ஹிந்தியா, கேன் யூ ரீட் அண்ட் டெல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். மேம் இது ஹிந்தியா, அதை நீங்கள் ரீட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து பராசக்தி வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நான் இருக்கேன். லைக் சீன்ஸ் வந்து அதில் கம்மியாக வந்திருந்தாலும் ஷூட்டிங் டேஸ்லேருந்தே நான் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கேன். ஸோ அந்த மேக்கப்போட செக்கப்பு, காஸ்டியூம் செக்கப் நேரடியாக போய் மேமோட ஆஃபீஸ்லேயே செக் பண்ணதெல்லாம் வந்து நானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பொள்ளாச்சியில் நடந்தது, மதுரையில் நடந்துச்சு, சிதம்பரம், ஸ்ரீலங்கா, அப்புறம் காரைக்குடி, அந்த மாதிரி ஏரியாலாம் நடந்துச்சு. காலேஜ் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அமெரிக்கன் காலேஜ், மீனாட்சி காலேஜ் அங்கே சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காந்தி மியூசியம்லாம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நான் உள்ளவே அழுதுட்டேன். ஐயோ, என்ன இப்படி இருக்கு, நம்ம படத்தை பார்க்க நம்ம வந்திருக்கோம், அதோட இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கீப் சப்போர்ட்டிங் பராசக்தி.